ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதாவது சந்திர பகவான் செவ்வாயோடு இணைந்து 6வது வீட்டிலிருந்து வாரத்தை தொடங்குகிறார். அப்போ சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு சிலரிடம் சண்டை கட்டிக்கிட்டு வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரியான சூழ்நிலை கூட ஏற்படலாம். 11, 12 தேதிகளில் உங்களுக்கு புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். வேலையில் இருப்பவர்கள் லீவு போட்டு நாளைக்கு வரங்க அப்படின்ட்டு கூட இந்த சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து செல்லும்போது ஏற்படலாம். அதனால் வாரத்தின் முதல் நாட்களில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. உங்களுக்கு யாரும் பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. 6வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பகைவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. செவ்வாய் உங்களுக்கு 5, 12ஆம் அதிபதி. நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் எது சண்டை கட்டினாதான். அதனால் குழந்தைகளிடம் சண்டை கட்டாமல் பார்த்துங்க. சந்திர பகவான் நேர் 7வது வீட்டிற்கு வருவார். 7ஆம் இடம் வரும்போது அமாவாசை யோகம். தேய்பிரையிலிருந்து அமாவாசைக்கு வருகிறார். சந்திர பகவான் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திர பகவான் 7வது வீட்டிற்கு வரும்போது பண வரவு நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நல்லா விரும்பி 3 வேளையும் வயிறார சாப்பிடுவீங்க. சந்திர பகவான் 7வது வீட்டிற்கு வரும்போது தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புதிய துணிமணி, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம்.
வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திர பகவான் 13ஆம் தேதி மாலையிலிருந்து 14ஆம் தேதி மாலை வரை அமாவாசையில் செல்வார். உங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் அஷ்டமாதிபதி இருள் சூழ்ந்து செல்லும் போது பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் வர்றதுக்கு முன்னாடியே முதல் நாளே உங்களுடைய பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருக்கணும். 14, 15, 16 இந்த 3 தினங்களும் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாள். சந்திராஷ்டமம் ராசி அதிபதி இப்போ உச்சமாக மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். சந்திர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்வார். உங்கள் ராசி அதிபதியை விட அஷ்டமாதிபதி மிக பலமாக செல்வார். இப்போ சந்திராஷ்டம நாட்களில் 2.25 நாளில் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். இப்போ சந்திராஷ்டம நாளில் தனுசு ராசி அன்பர்கள் நன்றாக சாப்பிடலாம். உங்களுக்கு வேண்டியது நல்லா ருசியாக சமைத்து 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு நேரம் தவறாமல் நன்றாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ சந்திராஷ்டம நாட்களில் எந்த புதிய முயற்சிகளும் தனுசு ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையம் போடக்கூடாது, யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. இந்த வீடு சார்ந்து, சொத்து சார்ந்து, வண்டி சார்ந்து, இந்த மாதிரி எதை சார்ந்தும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கூடாது. சந்திராஷ்டம நாளில் நேரத்துக்கு சாப்பிட்டு ஒரு 2 நாள் தானே நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லை நான்லாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், என்னுடைய வேலை அன்றைக்கி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில், அல்லது குடும்பத்திலேயே கூட வாழ்னு கத்திக்கிட்டு கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்கிட்டு, அல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதங்களை ஏற்படுத்திக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த 2.25 நாள் சந்திராஷ்டம தினத்தில் ஏற்படுத்தி. சந்திராஷ்டமம் 2.25 நாள் வருது அப்படின்னாலே இந்த நாளில் கவனமாக தான் இருக்கணும். 17, 18 9ஆம் இடம் சந்திர பகவான் செல்வார். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். இப்போ 17, 18 இந்த தேதிகளில் உங்கள் பயணங்கள் நன்றாக அமையும். கோவிலுக்கு போகலாம், ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். உங்கள் காரியங்களாக நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் காரியங்கள் வெற்றியாகும். 9வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும் போது யாரோ ஒருத்தர், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி, யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போகிற மாதிரி 17, 18 தேதிகளில் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும். 11 முதல் 17 வரை இந்த வார பலன் இந்த மாதிரி தான் தனுசு ராசி என்பதற்கு இருக்கும். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். நம்முடைய சேனலில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் அஸ்தங்க நிலையில் இருக்கிறார். குரு அஸ்தங்க பலனும் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.